ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல் 2025 இன்னும் 40 நாள் தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. வெரி குட். சார், என்ன பேச போகிறா? லேட்டஸ்ட் சென்சேஷன் ஒருத்தர் வந்திருக்காருல, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் மேத்யூ பிரிட்ஸ்கே அவர் பேர். அவரை பற்றி என்ன சொல்ல போகிறேன், என்ன உனக்கு தெரியுங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஹூ இஸ் மேத்யூ பிரிட்ஸ்கே தெரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு ஃபர்ஸ்ட் விளையாடுறான்னு சொல்லிடுறேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஜாலி தான் இல்லை, கேரளாவில் நோத்தி விட்டாங்க தெரியும். லக்னோ சூப்பர் ஜெயண்ட். ஸோ இப்போ இந்த மேத்யூ பிரிட்ஸ்கேல ஃபென்டாஸ்டிக் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கடகடன்னு சொல்லிடுறேன். நீங்களே முடிவு பண்ணுங்க ஃபென்டாஸ்டிக்காக இல்லையான்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் எங்கள் ஓவர்சீஸ் பிளேயரை பார்த்துருவோம். ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இஸ் பிகம் எ வெரி குட் சைட் இந்த சீசன். நிக்லஸ் போரான், டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், ஷமார் ஜோசப், மேத்யூ பிரிட்ஸ்கே. இப்போ சொன்னால இவரை எடுத்தாங்க இந்த ஆப்ஷனில் தான். அண்ட் இவர் நெக்ஸ்ட் விராட் கோலின்றார் ஒருத்தர். யாரும்பீங்க? கேஷவ் மகராஜ். அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. அவர் தான் கேப்டன். யாருக்கு? டர்பன் சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு. டர்பன் சூப்பர் ஜெயிண்ட் தான் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டோட சேம். ஸோ அதனால் அங்கே கேப்டன் அவர் கேஷவ் மகாராஜ். அங்கே விளையாடுறாரு அவர் மேத்யூ பிரிட்ஸ்கே. அங்கே பார்த்து தான் இங்கே எடுத்தது ஆக்சுவலாக ஆக்ஷனில். எனிவே இவரோட பர்ஃபார்மன்ஸை கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன். வெரி வெரி இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். 2 நாள் முன்னாடி தான் 150 ரன் அடித்தார் 148 பாலில். ஒன் டே இன்டர்நேஷனல் டெபுங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஃபாஸ்ட் அவர் ஃபேஸ் பண்ண போலர் யார்? மேட் ஹென்ரி அண்ட் அதர்ஸ். மிச்சல் சாட்னர் ஸ்பின்னர் ஆகட்டும், வெரி குட் சைடு அவங்களதும். வில்லியம் இவங்களாம் போட்டதை பிரமாதமாக 150 148. முதல்ல சொன்ன விராட் கோலியோட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் விராட் கோலின்றார் கேஷவ் மகாராஜ். அண்ட் அவர் 14 வயசுலேயே கிரே ஹை டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு செலக்ட் ஆகிட்டார் அவர் சவுத் ஆஃப்ரிக்காலேயே. அண்ட் கீ மெம்பர் அவர் அண்டர் 19 சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாடில் 1000 ரன் அடிச்சிருக்காரு அண்டர் 19 விளையாடும்போது 25 யூத் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸில். 2018 அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆமாம். அப்புறம் செலக்டட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா T20 இன்டர்நேஷனல் செப்டம்பர் 2023 செலக்ட் ஆனார். டெபுவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் இப்போ முடிஞ்சதில் அதில் தேர்ட் இந்த லிஸ்ட்டு. டாப் 3 பேட்ஸ்மேனில் இவர். அது ஒன்றா. அப்புறம் கவுண்டி விளையாடுறாரு இன் பிட்வீன். அப்போ தான் உங்களோட ஷார்ப்னஸ், உங்களோட மோர் திங்கிங் கெப்பாசிட்டி வரும். ஒவ்வொரு கிரவுண்டு கிளவுட் கிளவரில் எப்படி விளையாடணும், ஸ்விங்கிங் பால், மூவிங் பால், அதனால தான் கவுண்டிங் நிறைய பேர் விளையாடுறது. மணி பார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெயின் when you play in இங்கிலாந்து மாதிரியான பிச்சஸில். ஸோ நார்த்தாம்ப்டன் ஷேர் அந்த கவுண்டிக்கு விளையாடுறாரு. அப்புறம் அந்த நேற்று அச்சாரில் 150 வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் தோற்றாங்க. அது வேறு விஷயம், அதுக்கு நான் அப்புறம் வரேன். அது ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. அதில் யங்கஸ்ட் ப்ராஸ்பெக்ட் ஃபார்மிடபிள் டேலண்ட்டாக மாறிட்டார். அந்த அளவுக்கு காமெண்டேட்டர் புகழ்கிறாங்க. ஆமாம், ரா டேலண்ட்டாக இருந்தது ஃபார்மிடபிள். டெண்டுல்கர் எப்படி ரா டேலண்ட்டாக 16 வயசில் வந்தார், அப்படியே எங்கே போயிட்டார் தெரியல. ஸோ அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் தான். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் உஷாராக அவர் சென்ட் பண்ணிட்டாங்க முதலே. இவ்வளோக்கும் அவங்ககிட்ட 6 ஓவர்சீஸ் தான் இருக்காங்க. இன்னும் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் வேறு இருக்குது அவங்களுக்கு. அதில் இவரை வேறு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ மிச்சல் மார்ச் வேறு இன்ஜுரி அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி இப்படின்னு அவங்களுக்கு வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை வரும். அது வரும்போது அதை நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த பையர்கால மேத்யூ பிரிட்ஸ்கே மேட்ச் வின்னிங் எபிலிட்டிங்க, பிளேயர் டு வாட்ச் அவுட். இந்த ஐபிஎல் சீசனில் பாருங்கள், டெஃபினெட்லி ஐபிஎல் இது. அப்புறம் மேட்ச் வின்னிங் எபிலிட்டி இல்லாமல் இவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அது ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் எப்போதுமே உங்களை பவுலரும் பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபீல்டெலாம் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, இங்கேயும் இங்கேயும்னு. 150 அடிச்சாரில் ஒன் டே இன்டர்நேஷனல் தான் டெபுவில் ரெக்கார்டு அது. ஆமாம், 11 4 5 6 பேட்ஸ்மேன் ஆன் இஸ் ஒன் டே டெபுட்டில் 150 அடிச்சது. இதுக்கு முன்னாடி யார் அடிச்சான்னு கேட்பீங்க. ஒருத்தர் இருக்காரு, அது ஆச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் 47 வருஷம் ஆச்சு. டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ். எத்தனை பேர் தெரியல, தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ், கிரானர் கேஜ், விவின் ரிச்சர்ட்ஸ், கிளைவ் லைடர், மால்கம் மார்ஷல், ஹோல்டிங், ஆண்டி ராபர்ட்ஸ், இவங்களாம் விளையாண்ட காலகட்டத்தில் விளையாண்டவர். டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் 148 ரன் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடிச்சார் 1978. ஆமாம், பாடா. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த ரெக்கார்டு உடையுதுன்னா பாருங்கள். டர்பன் சூப்பர் ஜெயண்ட்டுக்கு விளையாடுனதுனால இவரை பற்றி நல்லா தெரியும் லக்னோ மேனேஜ்மெண்ட்டு, கோச்சஸ்க்கெல்லாம். அண்ட் ஏர்லி ரெக்கார்டும் சொல்லிட்டேன். இப்போதைக்கு இதுதான் இவரை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எதாவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பார்ப்போம், புது பிளேயர் டேக் ஓவர் பண்ணி தான். நான் இப்படி தான் சொன்னாங்க, வேண்டூ சொன்னேன். அடுத்த ஏபி டிவிலியர்ஸ். அடுத்த ஏபி டிவிலியர்ஸ்னு டெவால் பிரேவிஸ் வந்தார். அன்சோல்டு அவரை போயிட்டார் அவர். அண்ட் இப்போ அடுத்த விராட் கோலின்னு வர சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது என்னான்ட்டு. அப்டேட் பண்ணும் கரை சொல்லுங்கள். பிறகு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.